ஹாய் ரீசென்ட்லி ஐ கிளியர் டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் அண்ட் அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பல. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். பிகாஸ் டிஎன்டெட் இஸ் பிகமிங் மேண்டேட்ரி இன் தமிழ்நாடு, ரைட்? ஸோ அதனால் நம்ம டிஎன்டெட் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் ஆஸ் அ டீச்சராக. ஸோ அந்த ஜேர்னியில் உங்கள் கூடவே நான் இருந்து கைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப். டிஎன்டெட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போது. ஸோ டூ சப்ஸ்கிரைப் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஹேவ் த கிளியர் ஐடியா அபவுட் டிஎன்டெட்னா என்ன, டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் நம்ம எதுக்கு எழுதுறோம், வாட்ஸ் அ பர்பஸ் அண்ட் அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதோட சிலபஸ் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எவ்வளோ பாஸ் மார்க். இந்த கிளாரிட்டியோட நம்ம டிஎன்டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ பீப்புள் ஆர் கோயிங் டு வின். ஏன்னா வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இதில் ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் இதில் ஃபெயிலியர் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் கிளியராக சொல்லிருப்பேன். டிஎன்டெட் வந்து டிஆர்பி மாதிரி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. இதில் வந்து நம்ம ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட மார்க் ஆஃப் வின்னிங், மார்க் இவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்றது ஆல்ரெடி டிசைடட். நமக்கு கட் ஆஃப்லாம் கிடையாது. இவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள். ஸோ அந்த மார்க்கை நம்ம எய்ம் பண்ணி படித்தோம் அப்படின்னா இதில் ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட் ரோட் மேப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்டெட் படிச்சுக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒன்லி ஃபார் டிஎன்டெட் எக்ஸாமினேஷன். எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலுமே நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு புக்கை ரேண்டமாக எடுத்து வச்சேன், ஏதோ ஒரு பேஜை படித்தேன், ஏதோ ஒரு பேஜை ரிவிஷன் பண்ணேன், ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதினேன், எல்லாத்தையும் மறந்து போனேன். நாட் லைக் தட். எதை நம்ம படிக்க போகிறோம், எதை படித்தோம் அப்படின்னா அது எக்ஸாமுக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிளியராக அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜருக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல, சயின்ஸ்லேருந்து யூ பீப்புள் ஆர் கோயிங் டு கெட் 30 மார்க்ஸ். அந்த 30 மார்க்ஸ்க்கு எதுலேருந்து வரப்போகுது, எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ரோட் மேப்பாக இருக்கும். இந்த வீடியோ மேபி பெருசாக போகலாம், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்காக உங்களுக்கு அதை புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு 6 to 10 சயின்ஸ் புக்ஸ் அங்கே இருக்குது. அதை எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தான் இருக்குது, இந்த யூனிட்ஸ் இருக்குது, இந்த யூனிட்ஸில் இத்தனை டாபிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே we are going to decode now. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸ் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். சோஷியல் சயின்ஸ்னு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக சோஷியல் சயின்ஸ் இதை மாதிரியே பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு டீகோட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம பண்ணிடலாம். கூடிய விரைவில் அந்த வீடியோவும் வரும். ஓவரால் சயின்ஸ் மொத்தமாக 6 to 10th எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா 44 டாபிக்ஸ் இருக்குது. டாபிக்ஸ்னு இந்த இடத்துல நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குன்னு வச்சுங்களேன். அது 6th மட்டும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. 6th-லேருந்து 10th வரைக்கும் எங்கே வேணால் இருக்கலாம். 6th இருக்கலாம், 7th இருக்கலாம், 8th இருக்கலாம், 9th இருக்கலாம், 10th இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு லெசன், அதை வந்து நான் டாபிக்னு இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த மாதிரி மொத்தமாக சயின்ஸில் இருக்கிறது வந்து மொத்தத்துக்கே 44 தான் இருக்குது. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்போ வெறும் 44 டாபிக்ஸ், 44 யூனிட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். பட் அந்த யூனிட்ஸில் நிறைய லெசன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன சேம் எக்ஸாம்பிள், மெஷர்மெண்ட் வந்து 6th, 7th, 8th, 9th இருக்குது. ஒரு டாபிக் தான், பட் we are having 4 lessons. இந்த மாதிரி நமக்கு 44 லெசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டிக்குள்ளே வாங்க. சயின்ஸில் நீங்கள் மொத்தமாக படிக்க போகிற யூனிட்ஸே 44 தான். மொத்தமாக சயின்ஸில் வந்து 44 யூனிட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். இல்லை ஃபிசிக்ஸில் எத்தனை இருக்குது, கெமிஸ்ட்ரியில் எத்தனை இருக்குது, பயாலஜியில் எத்தனை இருக்குது, இதை வந்து டீட்டெயில்டாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டில் எத்தனை லெசன்ஸ் இருக்குது அப்படின்ற A to Z டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு எத்தனை நாள் படிக்கணும் அப்படின்றதையும் நான் இப்போவே வந்து கிளியராக சொல்லிடுறேன். உங்களால் முடியும் அப்படின்னா அந்த டைம் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஓன் டைம் ஸ்கெடியூலை நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி படிச்சிங்க அப்படின்னா 30 நாளில் இதை சயின்ஸை கம்ப்ளீட்டாக படித்து எடுத்தே வைக்க முடியும் உங்களால். ஸோ அதையுமே வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். சயின்ஸில் மொத்தமாக இருக்க 44 டாபிக்ஸ், அதான் 44 யூனிட்லேருந்து 98 லெசன்ஸ் இருக்குது. ஓகேவா? 98 லெசன்ஸில் ஒரு நாளைக்கு நம்ம 4 லெசன் அப்படின்னு படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 4 லெசன் பாசிபிள் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இமேஜின் 6th and 7th டேர்ம் புக்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு லெசனும் 8 பேஜ் 10 பேஜ் தான் இருக்கும். அப்போ 40 பேஜ் ஒரு நாளைக்கு நம்ம ரீட் பண்ணுறது. ஜஸ்ட் ரீட் தான் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி ஸ்டிக்கி நோட்ஸில் சிம்பிளாக நோட்ஸ் எடுக்க போகிறோம். அதெல்லாம் எப்படி அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். பட் இருக்கிறதுலே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு நாளைக்கு 4 லெசன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை 4 லெசன் அதிகம் அப்படின்ட்டு நான் ஒமிட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு 4 லெசன் அப்படின்றது டெஃபினட்டாக
பாசிபிள். ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 4 லெசன் ஒரு நாளைக்கு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் 25 டேஸில் யூ கேன் கம்ப்ளீட் 98 லெசன்ஸ். 98 லெசனை ஈஸியாக படித்து எடுத்து வச்சிட முடியும். மீதி இருக்க 5 நாள் 1 மந்த் ஆகும்னு சொன்னால, மீதி இருக்க 5 நாள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணி நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா சயின்ஸை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சயின்ஸை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்குள்ளே ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு 120 டேஸ் கையில் இருக்குது. ஜூலை மந்த் தான் எக்ஸாம். நம்ம மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜூன் மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஒரு 4 மந்த்ஸ், அதிலும் 4 மந்த்ஸ்லாம் நம்ம வந்து டஃப்பாக வந்து ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. சயின்ஸ் மட்டும்தான் இப்படி படிக்க போகிறோம். மேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் சைக்காலஜிலாம் வந்து பார்க்காமலே போய் எழுதலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் என் கூட கண்டினியூவாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன்டெட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமாலாம் தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம டெட் கிளியர் பண்ணிருக்கோம். வி ஆர் ஹேவிங் சம் நாலேஜ் அபவுட் டெட் அண்ட் இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. ஸோ பீப்புளை கைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். டெஃபினெட்லி எ பெய்டு கோர்ஸ். ஆனால் அது வந்து எவ்வளோ பெய்டு அதெல்லாம் வந்து நான் இன்னுமே டிசைட் பண்ணல. அண்ட் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லையான்றதை கூட யூ பீப்புள் ஆர் கோயிங் டு டிசைட். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து வி வில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கோர்ஸ் ஒரு 10-20 பேருக்கு மேலே தேவைப்பட்டுச்சுனாலே டெஃபினெட்லி வி வில் ஸ்டார்ட் த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 10 பேரையோ 20 பேரையோ பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பெரிய அளவில் இருக்குது. ஏன் அப்படின்னா டெட் இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட் திங். ஸோ கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த கோர்ஸ். இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் இஃப் யூ பீப்புள் விஷ் டெஃபினெட்லி வி வில் ஸ்டார்ட் த கோர்ஸ். அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ரிகார்டிங் TNTET examination. Definitely I'm going to guide you. கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலனாலும் I'm going to guide you throughout the journey. ஸோ கவலையை விடுங்க. அண்ட் டிஎன்டெட்டில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். ஐ எம் கோயிங் டு மேக் வீடியோ ஆன் தட் பர்டிகுலர் டவுட். ஓகேவா? அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அட்லீஸ்ட் we can start. Thank you.